ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸிஃபிகேஷன் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 அதிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு செட் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் இதே 1, 2, 3, 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உண்டு. எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோவும் அது கூட இருக்கும். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது அதே நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஹோல் நம்பர் ஜீரோவும் இருக்கும். அது போக இதோட நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். -1, -2, -3 இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதே நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஜீரோ இருக்கும், இன்டிஜர்ஸ் இருக்கும். இது போக ஃப்ராக்ஷன்ஸும் உள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1, 2 இன் பிட்வீன் 1/2 1/2 இருக்கும், 1/2 இருக்கும், 3/2 இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணும்போது 1/2 கட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.5. 3/2 கட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? 1.5. ஸோ இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற டெசிமல்ஸும் உள்ளே இருக்கும். 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டெசிமல்ஸும் உள்ளே இருக்கும். ஸோ இந்த டெசிமல்ஸை 2 டைப்ஸ் ஆஃப் டெசிமல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், அதாவது முடிஞ்சிடும், டிவைட் பண்ணும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அதான் என்னென்னா டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் டெசிமல்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். அதுவும் இந்த ரேஷ்னல் நம்பருக்குள்ளே வரும். ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னால் இப்போது 9/10, 10/9, 10/9 இதை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0, மறுபடியும் 1, அப்புறம் திருப்பி மறுபடியும் 1. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது முடியவே முடியாது. 1.111111 அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டிங் டெசிமல்ஸும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ 10/9 இந்த மாதிரி. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், இது கூட ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் அதுவும் வரும். எந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் அப்படின்னா முடிஞ்சிடும், டிவைட் பண்ணும்போது ஒரு இடத்துல முடிகிற ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். ரிப்பீட்டிங், முடியாமல் திருப்பி திருப்பி அதே நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். இதுதான் ரேஷ்னல் நம்பர்ஸ். தென் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்ஸில் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோ இருக்கும், இன்டிஜர்ஸ் இருக்கும். அதுக்கு இடையில் ரேஷ்னல் நம்பர்ஸும் இருக்கும். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் 1/2, 0.5 இருக்கும். அதே மாதிரி 3/2, 1.5 இருக்கும். 10/9, 1.1111 இருக்கும். ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும். இது போக இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் இருக்கும். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு சில டிவிஷன்ஸ் இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது முடியவும் செய்யாது, ரிப்பீட்டும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பையோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 3.1437 அப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து நம்ம முடியவே முடியாது. இதே மாதிரி இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் வந்து ஒரு இடத்துல முடியாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். √3யோட வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 1.7324 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி முடியாத டெசிமல்ஸும் இதில் இருக்கும். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நான் ரிப்பீட்டிங், ரிப்பீட்டும் ஆகாது, நான் டெர்மினேட்டிங், டெர்மினேட்டும் ஆகாது. இந்த மாதிரி டெசிமல்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 to infinity, ஹோல் நம்பர்ஸ்னால் 0 to infinity, இன்டிஜர்ஸ்னால் நெகட்டிவ்ஸ், 0 அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் எல்லாமே, பட் டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கணும் ஆர் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸாக இருக்கணும். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இதில் எல்லாமே இருக்கும். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், இது கூடவே நான் ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸுமே உள்ள வந்துடும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். தேங்க்யூ.